வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரத்த பொரியல் எப்படி செய்யலான்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2 குட்டி ரத்தம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து கவர்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் 2 கட்டி மட்டும் உறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தது. இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தரவாக க்ளீன் பண்ண போகிறோம். சரிங்களா? யாருக்கெல்லாம் ரத்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 4-5 தண்ணி விட்டு நல்லா கழுவிக்குவேங்க. ஸோ கழுவுனதுக்கப்புறமா வந்து அந்த மேலே லிக்விடாக இருந்துச்சுல அந்த ரத்தம்லாம் வந்து ஓரளவுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப லாஸ்ட்டாக வந்து மஞ்சள் போட்டு ஒரு வாட்டி கழுவுவேங்க. இந்த அளவுக்கு கழுவுனாலே போதுங்க. ஏன் அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம நல்லா அழுத்தி அழுத்தி கழுவ உள்ள ரத்தம்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 4-5 தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் போட்டு ஒரு வாட்டி நம்ம திருப்திக்கு நல்லா அலசிக்கணுங்க. Perfect. Perfect. இப்போ மஞ்சள் போட்டு நல்லா அலசியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரத்தத்தை அப்படியே கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணுங்க. ஸோ கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து பீசஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு என்ன பண்ணிக்கிறோன்னா, நல்லா அப்படியே பிசைஞ்சு விட்றோம். பிசைறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. ஏன் அப்படின்னா, அது அப்போனா தான் வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் வதக்கினோன்னே இந்த ரத்தத்தை வந்து போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை பிசைஞ்சு ரொம்ப நேரம் வச்சோம்னா நமக்கே ஒரு மாதிரி தெரியும். அதனால் இதை பிசைறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே நான் பிசைஞ்சு விட்டுட்டேன். பாருங்களேன், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக இருக்கா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு விட்டால் போதும். அடுத்ததாக இந்த அளவுக்கு ஒரு பூண்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பூண்டை தட்டி அதையும் வந்து நசிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற 2 பல்லாரி வெங்காயத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். 3 பச்சை மிளகா போடுங்க. சரிங்களா? ஒரு 3 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து வானிலையில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நீங்கள் என்ன எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், நீங்கள் எது எப்போயுமே யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து தாளிதத்துக்காக கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். அப்புறமா பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது வந்து பொரிஞ்சு வரட்டும். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வச்சுருப்பீங்க இல்லைங்களா? ஸோ கருவேப்பிலையை போடணும் நம்ம. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மொத்தமாக அப்படி கொட்டிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அது நல்லா வதங்கணும். ஸோ வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ வதங்கிட்டு இவங்களுக்கு ஆக்சுவலாக ரத்த பொரியல் பிடிக்காதுங்க. வாங்கிட்டு வராதிங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து இல்லை, நீங்கள் 3 பேரும் சாப்பிடுவீங்கள்ல, அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான், மாமா, ஐஷ்ணா 3 பேரும் வந்து ரத்த பொரியல் சாப்பிட்டோம். அவங்க வந்து சாப்பிடவே இல்லைங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடணுங்க. ஐஷ்ணாவுக்கு ரத்த பொரியல் ரொம்பவே பிடிக்குங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நம்ம மெனக்கெட்டு ஒரு டிஷ்ஷு அப்படியே சமைக்கும்போது நமக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும் பார்த்தீங்களா? அது வேறு லெவலுங்க. அப்படியே அதை நம்ம சமைச்சிட்ருக்கும்போது ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனையிலேயே நம்மளோட பசி பாதி அடங்கிடும்னா பாருங்களேன். அப்புறம் நம்ம என்ன தான் மஞ்சள் போட்டு ஒரு வாட்டி அலசியிருந்தாலுமே வந்து நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் போடுவேன். ஸோ மஞ்சள் போட்டு ஒரு வாட்டி வெங்காயத்தை லைட்டாக வதக்கியாச்சு. அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டுங்க. இந்த சால்ட்டு எதுக்கு அப்படின்னா, இந்த வெங்காயம் இதுக்கு மட்டும்தான். ஏன்னா ரத்தத்திலே வந்து ஆல்ரெடி வந்து உப்பு பிடிச்சிருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப உப்பு போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப உப்பாயிடும். அதனால் இந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அந்த ரத்தத்தை அப்படியே கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்து ஊற்றியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே இதை வந்து கிண்டி விடணுங்க. இந்த தண்ணியும் அந்த இரத்த துளிகளாக இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி பீசஸ் இது 2ம் சேர்ந்து வந்து அப்படியே நல்லா வேகும். இந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். அண்ட் இந்த
ரத்த துண்டுகள்லாம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே வெந்துடும். ஸோ நல்லா வெந்துருச்சு அப்படின்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுல நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கையில் எடுத்து நம்ம வந்து பார்க்கணுங்க. ஸோ மீன்வாயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 சில் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் அது போட்டு வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன். இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா இறக்குற டைமில் நான் போடுவேன். ஸோ பாருங்களேன், ஓரளவுக்கு வந்து வெந்துட்டே வருது. இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. ஒரு ஸ்டேஜில் ரத்தத்தோட கலர் வந்து ரெட்லேருந்து ப்ரௌன் கலராக மாறாரு. அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும்ங்க. ரத்த பொரியலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லலைன்னா எப்படிங்க? இந்த ஆட்டு ரத்தத்தில் வந்து விட்டமின் பி வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து உடலில் உள்ள கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரளவுக்கு வெந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பொடி போடுறேன். அந்த பெப்பர் பொடி இதில் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் லைட்டாக கொஞ்சமாக வந்து கறி மசால் பொடி போட்டிருக்கேங்க. ஸோ அதையும் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வெந்துருச்சா நம்ம பார்க்கணுன்னா அப்படியே எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரத்தம் சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து கமகமன்னு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒரு டெக்னிக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் வந்து எடுத்து இந்த மாதிரி மசிச்சு பார்க்கலாம். இல்லைன்னா டபக்குன்னு வாயில் போட்டு பார்த்துருங்கங்க எப்படி இருக்குது, வெந்துருச்சா வேகலைன்றது. ஸோ 3 டெக்னிக்கு. ஒன்று ஸ்மெல்லை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா கையில் அமுக்கி பார்த்து கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னா இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் அரைச்சி வச்சதை நம்ம வந்து கொட்டணுங்க. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து கொட்ட போகிறோம். ஸோ இதுதான். இதில் வந்து நான் வந்து தேங்காயும் பெருஞ்சீரகமும் மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப இனிச்சு கிடக்கும். ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு சில தேங்காய் சேர்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேணாங்க. ஓரளவுக்கு ஒரு லைட்டாக கிண்டிட்டு நீங்கள் அப்படியே அதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து அப்படியே சூப்பராக வெந்துடும். அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே செம்மையாக இருக்கும். லாஸ்ட்டாக இறக்குறப்ப கொஞ்சமாக வந்து கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டேங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம முடிச்சிட்டோம். கமக்கும் ரத்த பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வ் பண்ணணும். ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரத்த பொரியலோட மற்ற பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா இந்த ஆட்டு ரத்தத்தில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமாங்க. அதனால ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி நம்ம இந்த ரத்த பொரியல் வச்சு கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நேச்சுரலாகவே அவங்களுக்கு கிடச்சிரும். அப்புறமா மாட்டு இறைச்சி, அதாவது இந்த பீஃப் இருக்குது இல்லையா, அதை விட வந்து நிறைவுற்ற கொழுப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதாங்க. அதனால டயட்டில் இருக்கணும்னு பிளான் பண்ணுறவங்க வந்து தாராளமாக இந்த ரத்த பொரியலை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. மட்டனில் ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் வந்து மட்டனில் அதிகமான கொழுப்பு இருக்குமோ அப்படின்னு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ரத்த பொரியல் சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உடல் எடையையும் மின்னல் வேகத்தில் குறைக்குமாங்க. பாருங்களேன். இப்போ ஃபைனலாக நம்ம வச்ச ரத்த பொரியலை ஐஷ்ணுவுக்கு கொடுத்தாச்சு. அவன் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்குன்னு சொன்னால் வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா. அவனோட ரொட்டீனே இந்த 3 விரல் தான். நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ 3 விரலை சொன்னால் நம்மளை விட்டுருவான்றதுக்காக சொல்லிட்டு போமான்றுவேன். இல்லைங்க, நல்லா தாங்க இருந்தது ரத்த பொரியல். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.